இதுக்கு வருகிறேன் சொன்னால் அங்கே ஒரு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் இது போல புளித்த மாவை போல ஒரு சில பிரச்சனைகளை உண்டு If செய்கிறார்கள். they visit a house, they'll also create problem between the husband and wife in that house. Because they leave a leaven there, kind of a leaven of doubt as they ஒருவேளை visit one another. ஒருவேளை யாராவது நாம் அவருடைய உறவினர் வீட்டுக்கு போனார்கள், இதுவரைக்கும் நன்றாக தான் இருந்தார்கள், நாம் போன பண்ணி ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சது என்று சொல்லி இப்படியாக பிரச்சனைகளை நாம் உண்டு செய்கிறோம். So we have that kind of a people, and we need to ask ourselves, am I like this kind of a person, infectious person, a negative influence in the family, in the church, in the society, in the kingdom of God? நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மற்றவர்களை என்னால் அவர்களுக்கு தொந்தரவு, என்னால் அவர்கள் பிரச்சனை இருக்கிறதா, என்னுடைய சபைகளில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய சமுதாயத்தில் நான் வேலை செய்கிற இப்படியாக நான் தவறான ஒரு எதிர்மறையான எண்ணத்தோடு கூட அவர்கள் செயல்பட்டு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறாரா என்று சொல்லி நாம் ஆராய வேண்டும். So one day a farmer, he grabbed his gun and to shoot a flock of destructive crows that he had in his farm. ஒரு நாள் ஒரு விவசாயி அவருடைய தோட்டத்தில் மிகவும் அவரை தொந்தரவு செய்ததான ஒரு பெரிய காகத்தினுடைய கூட்டத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்தார். Unfortunately, he did not notice his sociable parrot that joined the crowd, this crows. அந்த காக்கா கூட்டத்தில் ஒரு கிளியும் இருந்தது சொல்லிட்டு இவருக்கு அன்பான இவர் வளர்த்து வந்த நேசித்த அந்த கிளியும் அந்த காக்கா கூட்டத்தில் இருந்தது சொல்லி அவர் அறியாமல் இருந்தார். And he took the gun and he fired few shots here and there, and after that he walked over to see the fallen birds. அவர் துப்பாக்கி எடுத்து அங்க இருக்கிறதான அந்த காகங்களை 2-3 முறை இப்படியாக சுட்டார். உடனே திடீரென்று சொல்லி போய் பார்த்தால் அங்கே கிளியும் அவர் வளர்த்ததான அந்த கிளியும் அடிபட்டு இருந்தது. And he was surprised to find his parrot badly wounded with the broken wing. அவர் அந்த கிளி அங்க இருப்பது மிகவும் ஆச்சரியத்தோடு போய் பார்க்கும் பொழுது அவருக்கு அந்த ரெக்கை முறிந்து காணப்பட்டது. And when the farmer's children saw the injured bird, they asked, "Dad, what happened?" இந்த விவசாயத்தினுடைய அவருடைய பிள்ளைகள் அவருடைய குழந்தைகள் அப்பா என்ன ஆனது என்று சொல்லி கேட்டார். And the farmer simply said only just 2 words, bad company. இந்த விவசாயி ஒரே 2 வார்த்தை தான் சொன்னாரு, கெட்ட சகவாசம் என்று சொன்னார். So that's why in Psalm 1 verse 1, let's all say that verse together. Psalm 1 verse 1. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். Shall we ready? Are you ready? யாரும் வாசிக்க மாட்டேங்க. Psalm, no, we'll all say instead of Vasi, all of us know by heart, right? Okay, here we go. Tamil. துன்மார்க்கர் ஆலோசனை நடுவாமலும் பாயோடு வழி நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் ஒன்று போதும். Okay, now in English. Are you, boys and girls, are you ready? All the English people? Are you ready? Okay, here we go. Blessed is the man. We need to give them a kush very soon. Okay, so it says that there is a place that we should not walk, stand or sit. That is the place of bad company. Some people who would influence us. துன்மார்க்கர் இருக்கிற இடத்துல இருக்காமலும் உட்காரும் இடத்துல உட்காராமலும் நாம் இருக்க வேண்டும். அந்த கெட்ட சவகாசம் செய்கிற ஜனங்களோடு கூட நாம் இருக்க கூடாது. So he says most of the time when we go into that kind of a bad company, instead of influencing them, we are being influenced by them. நாம் அந்த கெட்டமான அந்த மனிதர்களோடு கூட இருப்பது நாம் அவர்களை திருத்த வேண்டுமே தவிர ஆனா அவர்களால் நாம் திருத்தப்படுகிறோம். They influence us, right? We say that we send our children to the college, good children, but when they go to the college, what happens? First year, second year, they will not make other people Christian, their friends, but what happened? They will become the opposite, right? They will be influenced by the bad company of the other people. ஒரு கல்லூரிக்கு போகின்றதான மாணவர்கள் 1ஆம் வருடம் 2ஆம் வருடம் நன்றாகத்தான் இருப்பார், நல்ல பிள்ளையாக தான் இருப்பாங்க. 3ஆவது வருஷம் பார்த்தா இவங்க கிறிஸ்டியனா போய் மாத்தாம இவங்க போய் அவங்க கூட சேர்ந்து கேலி கொண்டாட்டம் கூத்தாட்டம் அப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. So that's why it says that these people are there everywhere. We talk about this infectious people. It says we should be careful. We can say hi bye and all, but to be in their company we should be careful. இந்த எதிர்மறையான தாக்கம் இருந்த அந்த ஜனங்களிடத்திலே நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். Right? They can influence us. Maybe we go like balloon when we go to meet that person, but we come back like airless balloon, broken balloon when we meet and talk to them and come back, because they take away all of our energy and enthusiasm. ஒருவேளை இது போன்றதான எதிர்மறையான அல்லது மிகவும் அந்த வேறு சூழ்நிலை இருக்கிற அந்த மனிதர்களோடு நாம் போகும் பொழுது
மிகவும் ஊதின மிகவும் பெரிதா இருந்த பலூன் போல போவோம். ஆனா வரும்போது எல்லாம் காத்து போய் புஷ்னு வெளியே வரும். So because they can negatively influence us, our thoughts, they discourage us. Some people always encourage us, some people always discourage us. And these people, the Pharisees and Sadducees, they are those kind of infectious people. We should be careful. இந்த பரிசேயர் சதுசேயர்களை போல நம்மை மிகவும் நம்முடைய மனதில் நம்முடைய சிந்தனைகளை ஒரு குழப்பத்தை உண்டாக்கி ஒரு சூழ்நிலை நன்றாய் இல்லாதபடி நம்மளை செய்து நாம் நன்றாய் இல்லாதபடி செய்து விடுவார்கள். நாம் அவர்களுக்கு நாம் மிகவும் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். Right? But normally we think that these people are good. It says that, maybe good to have company with the pastor. It says, maybe religious leaders, good people. We encourage other people to have company, but no problem. You can have company with the pastors, but you should have company with good pastors, not bad pastors. Bad religious, bad godly or spiritual leaders. உடைய போதகர்களிடத்திலோ அல்லது மத தலைவர்களிடத்திலே குருக்களிடத்திலே நாம் பழகும் பொழுது மிகவும் ஜாக்கிரதையோடு கூட இருக்க வேண்டும். அவர்களுடைய செயல்கள் நமக்கு வந்துடக்கூடாது என்று சொல்லி தவறான எதிர்மறை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. I am not talking about good pastors and Christian leaders. I am talking about bad pastors and bad Christian leaders. தவறான மத போதகர்கள் மற்றும் மத குருக்கள் அவர்களை போன்ற எண்ணங்கள் நமக்கு வரும். Okay, moving to the third type is the inconsistent kind of life. மூன்றாவதாக நிலையில்லாத வாழ்க்கை. Verse 13 onwards, that is the passage what we read today. Verse 13 to 20, we find that Jesus is right now a place known as Caesarea Philippi, and Jesus is asking a question to his disciples. இப்பொழுது இயேசு கிறிஸ்து இந்த செசரியா பிலிப்பு என்ற பட்டணங்களிலே இருக்கிறார். அங்கே இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து இப்படியாக ஒரு கேள்வி கேட்கிறார். He is asking a question about his identity in the public opinion. என்னை குறித்து வெளியே ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்று சொல்லி சீசர்களிடத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். It's not that Jesus was ignorant of their opinion, but Jesus wanted his disciples to tell what people tell about Jesus. இயேசு கிறிஸ்து ஜனங்களுடைய அந்த கருத்தை குறித்து அவர் நிராகரிக்கவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து குறித்து என்னதான் பேசுகிறார்கள் என்று சொல்லி சீசர்களிடத்தில் கேட்கிறார். We know that, right? Look at your Bible and tell me what was the opinion people had on Jesus, right? இயேசு கிறிஸ்து என்ன மாதிரியான எண்ணங்கள் அவருக்கு இருந்தது, நாம் வசனங்களை பார்ப்போம். Okay, some said what? Okay, he is John the Baptist. And others said, Jesus is none other than Elijah coming back to life. Some others said Jeremiah or one of the. Okay, so all these people saying that Jesus is one of the prophets. He's nothing extraordinary, but he's just an ordinary prophet. இப்படியா அவர்கள் கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண மற்றவர்களை போல ஒரு தீர்க்கதரிசி தான் என்று சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னார்கள். Maybe one probable reason Jesus was asking these disciples to know from them, and he is asking another question, that what do you say? Is your opinion is the same opinion of other people, or do you have another opinion? Jesus asked the second question. இயேசு கிறிஸ்து இரண்டாவது கேள்வி கேட்கிறார்கள். மற்றவர்கள் ஜனங்கள் சொல்வது இருக்கட்டும், உங்களுடைய கருத்து அல்லது உங்களுடைய எண்ணம் என்னை குறித்து நீங்கள் என்ன யோசிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். Or Jesus wanted them to confess that Jesus is not just a prophet, but he is the savior. That's what he wanted them to recognize. இயேசு கிறிஸ்து ஒரு சாதாரண தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அவர்தான் உண்மையான மேசியா இயேசு கிறிஸ்து என்று இவர்கள் அறிந்திருக்கிறார்களா என்பதற்காக அறிந்து கொள்வதற்கு அவர்களை இந்த கேள்வி கேட்டார். And who answered among the 12? Who jumped and answered? It's Peter. What was his confession? Okay, he said Jesus. He said, you are the son of you are Christ. You are Messiah, son of the living God. இப்படியாக இந்த கேள்வி கேட்ட உடனே பேதுரு எழுந்து, நீர்தான் உண்மையாக மேசியாவான கிறிஸ்து என்று சொல்லி தேவகுமாரன் என்று சொல்லி இவர் அடையாளம் கண்டு கொண்டார். And we know that immediately Jesus praised Peter for revealing Jesus' true identity as the Messiah. உடனடியாக இயேசு கிறிஸ்து இந்த பேதுரு இந்த அடையாளத்தை நன்றாய் அவர் தெளிவாய் அறிந்தபடினாலே பேதுருவை அவர் புகழ்ந்து பாராட்டி மேன்மை கொண்டாடினார். And Jesus also said that and predicted what kind of an identity and role Peter is going to have in the kingdom of God for saying this.
அதே போன்று இயேசு கிறிஸ்து நீர் இதை எப்படி சொல்கிறீர்? தேவனுடைய ராஜ்யத்தில் எந்த விதமான ஒரு அடையாளத்தை நீ ஒரு சிந்தனையை நீர் வைத்திருக்கிறீர் என்று சொல்லி அவரிடம் கேட்டார்கள். Or he is talking about what is going to be Peter in the future in the kingdom of God in the church. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலும் தேவனுடைய சபையிலும் எப்படிப்பட்டதான ஒரு அடையாளத்தை ஊழியத்தை நீ செய்ய போகிறீர் என்ற அந்த ஒரு அடையாளத்தையும் அவர்களுக்கு எடுத்து காண்பித்தார். Okay, I am not going into the details of that. Roman Catholic Church based on this word says that Peter was the first pope. Okay, and all that is there. I am not going here about the confession. Simply means that the church is built. I don't think but church is built on the foundation. New Testament teaches on the apostles and prophets. And we are being the cornerstone. That's what Peter in 1 Peter he says. இப்படியாக மற்ற கத்தோலிக்க திருச்சபைகளிலே பேதுரு தான் போப் ஆண்டவர் சொல்லி அப்படியாக பேசுகிறார். அப்படி இல்லை, நாம் எல்லோருமாக தேவனால ஒரு அடிக்கல் நாட்டப்பட்ட ஜனங்களா இருக்கிறோம். அதற்கு நாம் எல்லோரும் ஒரு மூளைக்கல்லாக இருக்கிறோம். No, we are not, but Jesus, apostles, and they are the foundation. Apostles and prophets are the foundation. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் ஒரு அடித்தளமாக ஒரு மூலத்தளமாக இருக்கிறார்கள். No, they are the foundation. And Jesus is the cornerstone. நாம் எல்லோரும் Jesus is the corner. இயேசு கிறிஸ்து தான் மூலைக்கல்லாக இருக்கிறார். And we are, Peter says, we are the living stones on this foundation and the cornerstone. We are the superstructure. We are as living stones. We are being built together. நாம் எல்லோரும் ஜீவனுள்ள கற்களாக அந்த ஒரு அஸ்திபாரத்திலே இருக்கிறோம். Okay, so we find that Peter was at the top of his energy and he said, and Jesus praised him for saying that. இயேசு கிறிஸ்து பேதுருவிற்கு சொன்னதாக அவரை பாராட்டி அவரை மிகவும் புகழ்ந்து பேசினார். But when we come to verse 21 to 23, we find that there is inconsistency in Peter's understanding of the scripture. ஆனால் 21ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை அதில் நிலையில்லாத ஒரு விசுவாசம் ஒரு நம்பிக்கை பேதுருக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். And we find Jesus Peter heard in this verse 21, Jesus began to show his disciples that he must go to Jerusalem and suffer many things from the elders and chief priests and scribes and be killed and be raised upon the third day, verse 21. 21ஆம் வசனத்திலே தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசிரியராலும் வேதபாரகரும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு என்பதை அவர்களுக்கு சீசர்களுக்கு எடுத்து சொல்கிறார் முன்பதாகவே. So, and we find someone who has talked about Jesus as the Messiah. Right now, Peter is inconsistent saying that this must not happen to Messiah. இயேசு கிறிஸ்து பேதுரு இப்படியா இவர்தான் மேசியா என்று சொல்லி இவர்கள் இயேசு கிறிஸ்தை சொன்ன பேதுரு இப்பொழுது மேசியாவுக்கு இது நடக்க கூடாது என்று சொல்லி அவர் நினைக்கிறார். As Peter heard about Jesus suffering, death and resurrection, he began to rebuke Jesus. இயேசு கிறிஸ்து பாடுகள் மரணம் இருக்கும் என்று சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க பேதுரு தொடங்கினார். No, he was rebuking. He was saying that this should not happen to you. இது இப்படியான ஒரு நிகழ்வு இயேசு கிறிஸ்து நடக்க கூடாது என்று சொல்லி அவர் தடை செய்தார். So one moment Peter was totally right. The next moment he was totally wrong. ஒரு சில நொடிகளிலே பேதுரு நல்லா தெளிவாக சரியாக இருக்கிறார். உடனடியாக மறுநொடியிலே முழுவதுமாக தவறான முறையிலே இங்கு சிந்திக்கிறார். One moment Jesus praised Peter and the next moment Jesus is rebuking Peter saying that get behind me Satan. ஒரு சில நொடிகளிலே இயேசு கிறிஸ்து பேதுருவை புகழ்கிறார். மறுபடியும் உடனடியாக என்னை விட்டு அகன்ற போது சாத்தானே அப்பாலே போய் சாத்தானே என்று சொல்லி பேதுருவை அதட்டுகிறார். Because he lacked the understanding of God's revelation. He says you are thinking from human perspective, you are not thinking from divine perspective. ஏன் என்று சொன்னால் தேவனுடைய வெளிப்பாடுதல் நன்றாக புரிந்திருக்க முடியாமல் மனுஷீகமாக யோசிக்கிறாய் தவிர தெய்வீகமாக நீ யோசிக்கவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். And we know that in Peter's life, we know that in the previous passages, one moment he was walking on the water because of his faith in Jesus. பேதுரு இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அந்த விசுவாசத்திலே ஒரு சில நொடிப்பொழுதிலே தண்ணீர் மீது நடக்கிறார். But the next moment what happened? அடுத்த நொடி என்ன ஆகிறது? He began to drown. Because he took his eyes off Jesus. He lost his faith in Jesus. அவிசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் இருக்கிற அந்த அவிசுவாசத்தினாலே தண்ணீரிலே மூழ்குவதை நாம் இங்கே பார்க்கிறோம்.
And we say that, one moment he said, I will die with Jesus. Later on we'll study that. But the next moment, he said, I don't know Jesus. So he disowned Jesus. ஒரு நொடி பொழுதிலே இயேசுவோடு கூட நான் மரிப்பேன் என்று சொல்கிறார். மறுபடியிலே இயேசு என்ன யாருன்னே தெரியாது என்று சொல்லி இப்படியா மறுதலிக்கிறார். We all go through that kind of a fluctuation, inconsistency in our spiritual life. நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிலை இல்லாத சூழ்நிலையை நாம் எல்லோருமே கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். One moment like Elijah, we are on the mountain top, right? The Carmel. If thousands of people come also, we will be ready to face them. It says because we are experiencing the power of God. ஒரு சில நேரங்களில் எளிவாய் போல மலை உச்சியிலே இருந்து பெரிய தைரியத்தோடு எத்தனை பேர் வந்தா நான் ஒரே ஆளு பாத்துறேன்னு சொல்லி ஒரு பெரிய தைரியமாக நாம் இருக்கிறோம். But we know that the next moment Elijah is discouraged, sitting in a cave, wanting to commit suicide, or he says that I want to die. He was in total despair. அடுத்த நொடியிலே பார்க்கிறோம் எலியா ஒரு குகைக்குள்ளாக அமர்ந்து மிகவும் கவலையோடு ஒரு துக்கத்தோடு எதுக்குடா அந்த வாழ்க்கை எப்படா சாக போறேன் என்று சொல்லி இப்படியா யோசித்துக் கொண்டிருக்கிறார். Look at me. How many of you say that I am consistently inconsistent? I am one of those person. Consistently inconsistent. ஒருவேளை நாம் எல்லோரும் நிலையாக நிலையில்லாமல் இருக்கிறோமா என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். One day we are very walking with God like that, Jesus is the Son of God, we confess. And next day we have no words. As I said, we feel so down. We go through that kind of a spiritual fluctuation. ஒரு நாள் இயேசுவோடு கூட இயேசு என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி தைரியத்தோடு கூட நாம் இருக்கிறோம். மற்ற நாள் ஐயோ இயேசு என்னோடு இல்லை, என்னை மறந்து விட்டார் என்று சொல்லி மிகவும் துக்கமாக கவலையோடு சோர்ந்து போய் காணப்படும். One day we say, உன்னால் நான் படைக்கு மேலே பாஞ்சு செல்வேன், அப்படி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? என்னோட தெய்வத்தால் நான் ஒரு சேனைக்குள்ள பாய்வேன், அப்புறம் மதிலே தாண்டுவேன். That's kind of, one day we have no strength, we are afraid of the Sena. We are afraid. He says, we are afraid of the army. We are afraid of the wall of Jericho. So we all go through this inconsistency in life. ஒரு நாள் நாம் தைரியத்தோடு இருக்கிறோம், மற்றொரு நாள் நாம் அதை பார்த்து இந்த சேனைகளை பார்த்து அல்லது எரிகோவை பார்த்து இப்படியா நாம் பயப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். But we look at Daniel. His lifestyle was a consistent lifestyle, right? ஆனால் தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்கள், நிலையான ஒரு வாழ்க்கை, தேவன் மீதுதான நம்பிக்கை விசுவாசம் ஒரு நிலையான இருப்பதை நாம் பார்க்கிறோம். We know that when they said that you need to eat this food, the king's food, and he says no, we will not eat, give us vegetarian food. அங்கே அவர்கள் ராஜ போஜனம், ராஜா சாப்பிட்ட அந்த ஒரு ஆகாரத்தை நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறார்கள், வற்புறுத்துகிறார். ஆனால் எனக்கு சாதாரண ஒரு காய்கறியே எனக்கு போதும், சிக்கன் மட்டன் வேண்டாம் என்று சொல்லி அவர் நிராகரிக்கிறார். He said that we will not defile our body, we will not defile ourselves with king's food. He was very consistent in following his God. ராஜ போஜத்தினாலே நம்முடைய சரீரத்தை நான் அசுத்தமாக்க மாட்டேன், நான் குலைச்சல் ஆக்க மாட்டேன் என்று சொல்லி தைரியத்தோடு உறுதியாக இருக்கிறார். And chapter 6, when we come across there, we find when he heard that this chapter 6 verse 10, he says when he heard that the law was written that he should be thrown into the lion's den, right? What did he do? Let's read that, Daniel 6:10. தானியேல் எழுதின புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 10வது வசனம், அந்த சிங்கக்கெபியிலே அவர்கள் போடுவதை பார்க்கிறோம். Okay. If you are in Daniel's place, tell me, what you would do? You know that this is the end of your life. Already, what is that? Decree. King's decree is already written. Daniel is going to be thrown into the lion's den. ஒரு நம்முடைய வாழ்க்கையினுடைய இந்த விதமான சூழ்நிலை நமக்கு இருக்கும் என்று சொன்னால், தானியேல் போல நமக்கு இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் அந்த சிங்கக்கெபியிலே நாம் போடுகிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்வோம் என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். What will you do? என்ன செய்வோம்? What is the use of following God, all this? Now, that window I will never open. He says, no use in opening and closing that window. He says, maybe we say that no more opening the window, no more prayer. What use? But benefit in following Jesus.
ஒருவேளை அது போன்றதான நிகழ்வு நமக்கு நடந்திருந்தால் என்ன பிரயோஜனம், இயேசு கிறிஸ்து என்ன பயன், இப்படியாக நம்முடைய உயிர் போப்பது என்று சொல்லி எந்த கதவும் திறந்திருக்க மாட்டோம், ஜன்னலும் திறந்துக்க மாட்டோம், மூடி போய் முக்காடு போட்டு மூலையில் படுத்திருப்போம். But we find Daniel, he knew all that, but he was consistent. Whatever he did, he continued. Even in the midst of opposition and death threat, he continued to be consistent in his walk with God. அந்த மரண தருவாயில் இருந்த பொழுதும் தேவனுக்கு ஒரு உறுதியாக மனதைரியத்தோடு எப்பொழுதுமாக அவர் எப்பொழுதும் செய்தபடியே அவர் செய்து வந்தார். Let's examine. Is there any inconsistency? I have plenty of inconsistency in my life, in my faith, in my walk with God. Let's examine. Maybe one area that we are consistently inconsistent. நம்முடைய இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் கிறிஸ்துவுடைய வாழ்க்கையிலே நாம் நிலையாக நிலையற்று காணப்படுகிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். Okay, I'm coming to the final point. Verses 24 to 28. This is the impactful life, influential life. கடைசியாக 4ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரை தாக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அது மாதிரியான ஒரு முன்மாதிரியை நாம் தியானிக்க இருக்கிறோம். Look at that, Jesus' prediction in verse 21. Jesus was predicting his premature death in Jerusalem. இயேசு கிறிஸ்துவுடைய முன்குறித்ததான முன்பாகவே அறிவிக்கப்பட்டதான ஒரு மரணமாக இயேசு கிறிஸ்துவுக்கு நிகழ்ந்தது. Jesus tells his disciples, let's go to Jerusalem. Son of man is going to be killed there. இயேசு கிறிஸ்து சீசர்கள் இப்படியா சொல்கிறார், நாம் எருசலேம் அங்கே போவோம், அங்கே தேவகுமாரனும் மரிக்க போகிறார், தேவகுமாரன் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க போகிறார் என்று சொல்கிறார். Seems like a waste of life. 33 years old is a waste of life. இதை பார்க்கும் பொழுது 33 ஆண்டுகள் ஒரு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத ஒரு வீணான வாழ்க்கை என்று சொல்லி அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. Is not falling into the definition of successful life for many of us. A premature death, very early dying. மிகவும் முன்பதாகவே மரித்ததனாலே நாம் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நம்மால் பார்க்க முடியாமல் போய்விட்டது. But a meaningful or impactful life for us is not to lose. For us is not to lose our life. ஆனால் நம்முடைய வாழ்க்கை தாக்க நிறைந்ததாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை தொலைப்பது அல்ல அல்லது வீணாக்குவது அல்ல. So we think that to be successful means not to lose our life. வெற்றியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையை தொலைப்பதல்ல. So but we think that we need to make most of our life till we die, till the last moment. நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைவே நம்முடைய வாழ்க்கையை நன்றாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும், அதை தான் நாம் எல்லோரும் நினைக்கிறோம். What is the life? Full life for us in our definition? What is a full life? ஒருவேளை பரிபூர்ணமான வாழ்க்கை அல்லது சந்தோஷமான வாழ்க்கை என்று சொன்னால் நமக்கு அந்த மாதிரி அப்படி சொல்வதற்கு எப்படியான ஒரு விளக்கம் அல்லது விரிவாக்கம் நாம் கொடுப்போம். Okay, tell me. Get a good education, right? Many of us are striving for a good education. நல்ல படிக்க வேண்டும் சொல்லி விரும்புகிறோம். Okay, after education. ஆஃப்டர் படிச்சு முடிச்ச உடனே Okay, get a career. நல்ல வேலை கிடைக்கணும்னு சொல்லி யோசிக்கிறோம். Okay, after a career, good career, you have a good career. Next. நல்ல வேலை கிடைச்ச உடனே Okay, marriage. Yeah, okay, Prasad got married. Says so we need to have a good spouse, right? நம்முடைய பிரசாத் பிறகு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கிறது போல ஒரு நல்ல ஒரு திருமணமாக வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லோரும் எதிர்பார்க்கிறோம். Okay, next. அடுத்ததாக get a good house. ஒரு நல்ல வீடு. Right? Then இங்க எது சொல்ல good children. நல்ல பிள்ளைகள். And whatever the life offers to us, the best we want to enjoy it. நம்முடைய வாழ்க்கைக்கு நன்றாக எந்த அளவுக்கு நாம் வாழ முடியுமோ அப்படியே நாம் நன்றாக செல்வ செழிப்போடு சந்தோஷமாக வாழ விரும்புகிறோம். But when we read this passage in the definition of Jesus, by calling the 12, Jesus is saying they need to die and take up his cross and follow him. இயேசு கிறிஸ்து அவருக்கு நல்ல வாழ்க்கை அவர் எந்த நோக்கத்தில் யோசிக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய ஜீவனை இழக்கிறவன் என்று சொல்லி அவர்கள் நன்றாக வாழ்வார்கள் என்று சொல்லுகிறார். Jesus said to his disciple, verse 23. Somebody else please read. Somebody else, verse 23. Verse 24. 24வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். Okay, verse 25. Somebody else, where in your all வாசிங்க. 25 இருந்த Okay, Jesus is saying that the calling for his disciples is to voluntarily give their lives away
for the benefit of other people. இயேசு கிறிஸ்து சீஷர்களை தன்னுடைய ஜீவனை தன்னுடைய சொந்தமாக விருப்பத்தின்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏனென்று சொல்ல மற்றவர்கள் அதன் மூலமாக பயன்பட வேண்டும், அவர்கள் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்பதற்காக. So he says, if you want to have life, give life. It sounds utter nonsense to me and many of you sitting here. ஒருவேளை நீங்கள் ஜீவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னால் நீங்கள் ஜீவனை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், அதுதான் உண்மையான ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்கிறதான ஒரு சூழ்நிலை. And these disciples have never seen this on anyone's list to make most of their life, dying to live. Nobody, that is not in anybody's list. இது போன்றதான காரியம் சொல்வதே ஒருவருடைய பட்டியலும் இல்லை, இப்படியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது அவர்கள் யோசித்து கூட பார்க்கவில்லை. And so Jesus continued to explain why giving their life away was the key to making most of their lives. இப்படியே தொடர்ந்து சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து சீசர்கள் ஏன் அவருடைய ஜீவனை கொடுக்க வேண்டும், அவருடைய வாழ்க்கை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இப்படியே அவர்களுக்கு போதித்து பேசிக் கொண்டிருக்கிறார். We know that Jesus in John's Gospel. Somebody please read. One more person from maybe my right hand side, back side. John chapter 12 verse 24. John 12:24. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்னுடைய இடது பக்கத்திலே கடைசி Somebody. லைன்ல இருக்கிற வாசியுங்கள். Okay, Jesus is saying that if you want to be fruitful, useful for the kingdom of God, you need to be a kernel of wheat that goes to the ground and dies. நீங்களுடைய தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் பிரயோஜனமாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு கட்டி எழுப்புகிறாய் இருந்தால் என்று சொன்னால் நீங்கள் கோதுமை மணியைப் போல நீங்கள் நிலத்தில் விழுவது மிக மிக அவசியம், நிலத்தில் மரிப்பது மிகவும் அவசியம். Today brother as was praying, he talked about Jim Elliot. He was born in USA. ஜிம் எலிட் என்ற ஒரு சுசேஷகர் தேவ ஊழியர், அவர் USA என்ற தேசத்திலே அமெரிக்க தேசத்திலே அவர் பிறந்தார். We say North America. He was born in North America and he heard many missionary stories from his childhood. அவர் வட அமெரிக்கா அந்த தேசத்திலே பிறந்தார். அவருடைய குழந்தை பருவத்திலே அநேக சுசேஷக தேவ நற்செய்தியுடைய பணியாளர்களுடைய வாழ்க்கையினுடைய கதைகளை அவர் கேட்டிருக்கிறார். He wanted to become a missionary himself someday. அவர்களும் ஒரு நாள் எப்படியா நாம் தேவ பணி நற்செய்தி பணியாளராக நான் மாற வேண்டும், சுசேஷ பணியாளராக நான் மாற வேண்டும் என்று சொல்லி அவர் ஆசை இருந்தது. When he was 25 years old, after his education, along with his missionary partner, his name is Pete, he moved to Ecuador, to South America. அவர் 25 வயது நிறைந்த பொழுது பீட் என்ற அவருடைய நண்பரோடு கூட சேர்ந்து இக்குவடோர் அந்த தேசத்திலே சவுத் ஆப்பிரிக்கா அந்த தேசத்திற்கு அவர் சுசேஷ பணிக்காக சென்றார். They spent 3 years learning the Spanish language, preaching Christ to those people. அவர் அங்கே 3 வருடங்கள் அந்த ஸ்பானிஷ் மொழியை கற்றுக்கொள்வதற்கும் ஜனங்களோடு பேசுவதற்கும் 3 வருடங்கள் கழிந்தது. And they were able to convert many. We talked about Kichwa. This is a tribe known as Kichwa. Many of the Kichwa tribal people were converted to Christ. கிச்சுவா என்ற அந்த மலைவாழ் மக்கள் மத்தியிலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். And while staying there and ministering to this Kichwa people, he came to know about the Auca people group. இந்த கிச்சுவானுடைய அந்த ஜனங்கள் மூலமாக அவுகா என்ற அந்த மலைவாழ் ஜனங்களையும் அவர் அறிந்து கொண்டார்கள். And these Auca people are not very friendly. If anybody comes in contact with them, they will kill them. இந்த அவுகா என்ற ஜனங்கள் மனிதரோடு கூட அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருந்தார்கள். யாராவது அவரிடத்தில் வந்தால் உடனடியாக கொன்று விடுவார்கள். Maybe they were exploited in the past by the other people. So they were very they kept all the foreigners away from their territory. ஒருவேளை அவர்களுக்கு முன்பதாக முன்னோர்களை அல்லது அவர்களை யாராவது அவர்கள் இந்த சமுதாயத்தில் மிகவும் அச்சுறுத்தி அல்லது பயமுறுத்தி அவர்களை இப்படியாக வைத்திருக்கிறார் என்று சொல்ல அதற்காக யாரும் அவர்களுக்குள்ளே வர முடியாமல் வரக்கூடாதபடி அவர்கள் எச்சரிக்கையாக இருந்தார்கள். But this Jim Elliot, he wanted to share gospel with this Auca people. ஆனால் ஜிம் எலியட்டுக்கு ஒரு மனதிலே ஒரு யோசனை, எப்படியா அந்த அவுகா என்ற ஜனங்களுக்கு தேவனுடைய நற்செய்தியை சுவிசேஷத்தை நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் உள்ளத்திலே ஒரு பாரம் எழுந்தது. If they would hear and accept the gospel, they would stop killing other people.
If they would hear the gospel, then they would stop killing the other people. ஒருவேளை சுவிசேஷத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்று சொன்னால் மற்றவர்களை கொலை செய்வது அவர்கள் கொலை செய்யாமல் இருந்திருப்பார்கள், கொலை செய்ய இருந்திருக்க மாட்டார்கள். So he and his friend planned is known as Operation Auka, an attempt to evangelize those people. அவரோடும் அவருடைய நண்பரும் ஆபரேஷன் அவுகா என்ற அந்த ஒரு திட்டத்திலே அவர்கள் இருவரும் அந்த சுவிசேஷ பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டமிட்டார்கள். At first he and his 4 friends did many things to win the trust of Auka people. So they did many things. இந்த அவுகா ஜனங்களிடத்திலே தங்களுக்கு நம்பிக்கை, நம்மளுக்கு விசுவாசம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களிலே அந்த ஜனங்களுக்கு அவர்கள் செய்திருக்கிறார்கள். And on a plane they would travel, and from the plane they will drop a bucket, they would give them groceries and gifts like that. Many times they tried. அவர்கள் வானூர்தியிலே பறந்து வந்து அவர்கள் தேவையான உணவுகள், தேவையான பொருட்கள் அங்கே மேலே இருந்து கீழே கொடுப்பார்கள். இப்படியாக அவர்கள் செய்து வந்தார்கள். And they would wave and to them, and they will also wave back to them. அவர்கள் அவர்களை பார்த்து கைகளை இசைப்பார்கள், இவர்களும் கைகளை இசைப்பார்கள், கத்துவார்கள், சத்தமிடுவார்கள். இப்படியாக இருந்தது. And after a few months they thought that maybe we should land in this place, because right now the people know us at least, so we should land in this place so that we can share the gospel with these people. ஒரு சில மாதங்களாக இப்படியாக கடந்து இப்பொழுது இந்த ஜனங்கள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள், நம்மை அன்பு நேசிப்பார்கள் என்று சொல்லி இப்படி அவர்களிடத்தில் நாம் போக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீர்மானித்தார். ஒரு நாள் அங்கே தரம் இருக்கிறார்கள். As 5 of them landed, within second the Auka warriors threw their spears, killing all the missionaries in January 8th, 1956. இப்படியாக ஒரு நாள் ஜனவரி 8ஆம் தேதியிலே 1956ஆம் ஆண்டு ஒரு நாள் அவர்களுடைய அந்த வானூர்தியை தரம் இறுக்கி உடனே ஒரு 5 நிமிடத்திலே அங்கிருந்து அவர்கள் அம்பு எய்தி அவர்களை கொன்று விட்டார்கள். So he had a huge dream. He wanted to somehow reach the Auka people. So that was his dream for a long time. So finally he landed. In few minutes he and his friends, they got killed. இவருக்கு ஒரு பெரிய கனவு, நீண்ட நாள் கனவு. எப்படியா அந்த அவுகா அந்த ஜனங்கள் மத்தியிலே நாம் போக வேண்டும், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், பெரிய ராஜ்யத்தை நாம் இங்கே கட்ட வேண்டும் என்று சொல்லி பெரிய ஆசையோடு கூட அவர்கள் இருந்தார்கள். ஆனால் இறங்கின உடனே அவர்கள் மாண்டு போனார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். So it was a very sad news for all people. இது ஒரு மிகவும் சோகமான செய்தி. அநேக ஜனங்களுக்கு உலகம் முழுவதும் ஒரு மிகவும் சோகமான ஒரு செய்தி. His wife and others waited for the news whether they landed or not, because on two-way radio thing they waited and no news came. அவர்களுடைய மனைவிகள் அந்த வானூர்தியிலே அவர்கள் பிரயாணப்பட்டால் அங்கே அவர்கள் தொடர்பு கொண்டு பேசுவதற்கு இருந்தது அந்த ரேடியேட்டர், அந்த எல்லா செயல்களும் எதையாவது செயல்பட வேண்டும் என்று சொல்லி முயற்சித்தார்கள். The search team found the damaged plane and 5 bodies on the next day on the Auka beach. ஆனால் அங்கிருந்த அந்த ஆர்மி ஜனங்கள் 2ஆம் நாட்களில் அந்த வானூர்தியானது பழுதடைந்து அந்த கடற்கரை ஓரத்திலே இருப்பதை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். So humanly speaking, Operation Auka was a failure. மிகவும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆபரேஷனுடைய அவுகா என்ற திட்டம் அது தோல்வியில் முடிந்தது. No. In 2 years we find that Elizabeth Elliot and her daughter moved into the Auka village, and many Auka became the Christians. 2 வருடத்துக்குள்ளாக அந்த ஜிம் எலியட்டுடைய ஒரு மனைவி எலிசபெத்துடைய மகளும் அங்கே சென்று தேவனுடைய ஊழியத்தை அங்கே ஆரம்பித்தார்கள். So they stayed with them, and all the 6, we talk about the assassins of her husband, they believed in Christ. அவர்கள் எல்லோரும் அந்த இறந்து போன எல்லா மனைவிகள் அங்கு சென்று ஊழியம் செய்தார்கள். அங்கே இருந்த எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். And particularly those people the group of people, 6 people, men who killed her husband and others, they came to faith in Jesus Christ. யார் அவருடைய கணவன்மார்கள் கொல்லப்பட்டார்களோ இவர்கள் மனைவிகள் அவர்கள் கிறிஸ்துவின் விசுவாசத்துக்குள்ளாக வந்தார்கள். I am talking about those people who were the killers, those who killed Jim Elliot and his friend. Those people came to believe in Jesus Christ. அந்த ஜிம் எலியட் அவருடைய நண்பர்களை யார் அவர்கள் கொன்றார்களோ அவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த அன்புக்குள்ளாக அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். So it says, and the movie was made on Operation Auka, and even today you can go online and watch that movie talking about Through the Gates of Splendor. That is the movie's name. இப்படியா ஒரு திரைப்படம் இப்படியா செய்யப்படுகிற இந்த ஆபரேஷன் அவுகா என்ற அந்த திட்டத்தை வைத்ததான த்ரூ கேட்ஸ் ஆஃப் ஸ்ப்ளெண்டர்
என்ற ஒரு திரைப்படத்தை அவர்கள் Not தயாரித்திருக்கிறார்கள். only the movie talks about how they many years of planning, how they landed there, they got killed. Finally, how through the ministry of Elizabeth and the team, how this village, talking about these people, have come to faith in Jesus Christ. இந்த திரைப்படமானது எப்படி அங்கு சென்றார்கள், எப்படி ஊழியம் செய்தார்கள், எப்படி அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அதை மட்டும் பேசவில்லை. அங்கிருந்த ஜனங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலையாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து அந்த திரைப்படம் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. Elizabeth Elliot has written 28 books on in the next 50 years of her life. She has written 28 books influencing missions in the foreign land. இந்த ஜிம் எலியட்டுடைய மனைவி எலிசபெத் அவர்கள் 28 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். So more than in his life, in his death, Jim Elliot inspired many to go as missionaries to foreign countries. அவருடைய வாழ்க்கையை இழந்ததினாலே அநேக மிஷனரிகள் அல்லது சுவிசேஷகர்கள் அங்கே சென்று அநேக தேசங்களுக்கு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆர்வத்தோடு ஆசையோடு முன் வந்தார்கள். So humanly speaking, his life was a waste. He gave just like a kernel of wheat, he laid down his life, but we see the fruit that so many foreign missionaries, so many ministries have come up through his death. ஒருவேளை மனுஷிகமாக அல்லது உலக பிரகாரமாக நாம் யோசித்தோம் என்று சொன்னால் இவருடைய வாழ்க்கை வீண் என்று சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவருடைய மரணத்தின் மூலமாக, அவருடைய கோதுமை மணி இந்த நிலத்தில் விதைத்ததன் மூலமாக அநேக ஜனங்கள் ரட்சிப்படைய அங்கே உதவியது. So friends, maybe Jesus, his disciples, many missionaries, Christians, down through the centuries, they gave their life for the work of the mission. சீஷர்களாகட்டும், இயேசு கிறிஸ்துவாகட்டும், அப்போஸ்தலராகட்டும், அநேகர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திற்காக, நற்செய்திக்காக அவர்கள் ஜீவனை கொடுத்திருக்கிறார்கள். And through which they have lived a very impactful life. இதன் மூலமாக அவர்கள் அநேக சமுதாயத்திலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற வாழ்க்கையை அவர்கள் ஜீவித்திருக்கிறார்கள். They lost their life, but they gained it in the other way, in the kingdom of God. அவருடைய வாழ்க்கை இந்த பூமியிலே அவர்கள் இழந்தார்கள், ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அதை நிலை பெற்றுக் கொண்டார்கள். A simple question: how are you going to make an impact for life? ஒரு சாதாரணமான கேள்வி என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை எப்படி நாம் தாக்கத்தோடு கூட வாழ்கிறோம், எப்படி தாக்கத்தை உண்டு பண்ணுகிறோம்? Maybe as we finish here, maybe let's imagine or examine ourselves. Identify one thing that is blocking you from living an impactful life, and let us surrender ourselves to Christ. நம்முடைய வாழ்க்கை நன்றாக எல்லோரும் நம்முடைய வாழ்க்கை நன்றாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதான ஏதோ ஒரு தடை, அது என்ன என்று சொல்லி அறிந்து நாம் இன்று உணர்வோம். Maybe one thing that is, you want to be an impact. You don't want to be a negative influence, but you want to be a positive influence in your family, in your society, in your church. Maybe something that is blocking you from becoming that impactful life. நம்முடைய நன்றாய் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ண வாழ வேண்டும் என்ற வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்குதான திருச்சபையிலாகட்டும், சமுதாயத்திலாகட்டும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நாம் இன்று அடையாளம் கண்டு கொண்டு இருப்போம். So let's confess that and forsake it and surrender our lives to Christ. இதை நாம் அறிக்கை செய்து இயேசுவிடம் நாம் அந்த ஒரு உதவியை நாடி பெற்றுக்கொள்வோம்.